புரிவாய் தாயே நம்பினே நாடுனையே நாயகியே மாயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நாடுனையே புரிவாய் தாயே குணபதி திருமறை புகழ்ந்திடும் அருள் பெரும் குணபதி தாயே பராசக்தியே கற்பத பொற்பதம் நாடிட அற்புத பிற்பண மாமணி தாயே பராசக்தியே நினைந்து நினைந்து வருந்து மடியவர் இசைந்து இசைந்து அருள்வளை பொழிந்திட நினைந்து நினைந்து வருந்து மடிய இசைந்து இசைந்து அருள்வளை பொழிந்திட தாயே பராசக்தியே
வள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் போல. தண்டவாணி ஞானவடிவான முருகனாம், அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க, நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய். கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி சண்முகா சராட்சரா, உன் பக்தையாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவில்களால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சரி. இவங்கெல்லாம் என்ன இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்களே என்ன? அதான் எனக்கும் தெரியாம வீட்டுல பாட்டு நாடகம் பார்க்கறதுனா ஒரு கலகலப்பா ஒரு கை தட்டி உற்சாகமா இருக்கணும். நம்ம வேலைக்கு நம்ம வந்துட்டோம்ல. அவங்க குளூர்ல உட்கார்ந்து இருக்க முடியாம நீங்க அதுக்குள்ளே கையை வச்சுக்கிறீங்க. உள்ளோடியே அது சிரமம். அதாவது நாடகம் 10 நாடகம்ல 20 நாடகம் கூட நடிக்கலாம்.
ஆனா இந்த குளிர்ல ஒரு நாடகம் வெளியில உட்கார்ந்து பாக்குற என்ன ரொம்ப கஷ்டம், சிரமமான விஷயம். அந்த கஷ்டம் எனக்கு அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு நம்ம உட்கார்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறமே, முடியுதா? அதேதான். அத்தடி இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு தோணுது. ஆனா நம்ம சொல்றோம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்த பணிகளையும் பாக்குறீங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால ரசிகர்கள் தான் கலைஞர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி. நீங்க உடைஞ்சு போச்சு. அதனால உங்க முகத்தை பார்த்து தான் விடிகிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருப்போம். இல்லைன்னா வருவோம் போவோம் வருவோம், போச்சு உங்க காசு, அவ்வளவுதான். உங்க முகத்தை வச்சு தான் நாங்க நடிப்போம், பாத்துக்கோங்க. நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், அவங்களுக்கெல்லாம் பனியில குளிரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த குளிர் தெரியலையே, என்ன காரணம்? ஓ, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கே தெரியல. ஐவகை நிலைகள் உண்டு.
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் எங்க அப்பா நம்பிராஜன், தாய் நங்கை மோகினி, உடன்பிறவாத அண்ணங்க 7 பேர் இருக்காங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்பாவுக்கு பொம்பளை வேணும்னு ரொம்ப நாள் ஆசை. பொம்பளை பிள்ளை தான் நமக்கு வேணும், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் வேண்டாத நாள் பாக்கி இல்லை. முருகப்பெருமானா மனமிறங்கி வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்ன கண்டெடுத்து கொண்டு வந்து வள்ளின்னு பேர் வச்சு இவ்வளவு பெரிய பிள்ளையா வர்ற வரைக்கும் வளர்த்துருக்காங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா தாயும் தகப்பனும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. என்னதான் எப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம்னாலும் தாய்ங்கிறதும் தந்தைங்கிறதும் மிகப்பெரிய உறவு. இந்த உறவை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். இப்போ நான் இருக்கேன், குழந்தைய பார்த்துக்கிற விதத்துல பார்த்துக்கிறேன். இப்போ என் தாய்க்கு தகப்பனுக்கு என்ன செய்யணும் அதை தான் என் பிள்ளை செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்மளை பெற்றவங்க எதையுமே எதிர்பார்த்து நம்மளை வளர்க்கறது இல்லை. அப்போ நம்ம அவங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாரும் யதார்த்தமாக சொல்லுவாங்க, வயசானதுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மாவும் குழந்தை மாதிரி மாறிடுவாங்கன்னு. ஆனால் உண்மையான விஷயமா தான் இருக்கு. வயசாயிட்டாலே குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. ஏன்னா தனிமைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த வயசான காலத்தில் அவங்கள தனியாக வச்சு அவங்களுக்குன்னு உண்டானது தனியாக கொடுக்கக்கூடாது. அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, 10-15 பேர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க, தாத்தா பாட்டின்னு. அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அப்பா நிலாவை பாரு, ஏன் அந்த குழந்தைக்கு நிலான்னு தெரியாத, ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? அப்போ பாட்டி சொல்லி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க மடியில் உட்காந்து குழந்தைங்களை விளையாடுறது. கூட்டு குடும்பம்னாலே இப்போ எத்தனை பேர்? கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலே அது கூட்டு குடும்பம்ங்கிறாங்க. அப்போ பிரிஞ்சிருந்தா எப்படியோ ஆகி போயிருச்சு. சரி, இருந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் நிம்மதியாக வச்சுக்குவோம். முத்து நகையே மூலி நிலவே ஒத்து விளக்கே கோடி மலரே கண்ணிரெண்டும் மயங்கிட கன்னிமயில் ஊரங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன். நகையே மூலி நிலவே குத்து விளக்கே கோடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் பாடும் தொடர்கரைதான் இந்த தேசம் வளர்பிறைதான். முத்து நகையே மூலி நிலவே குத்து விளக்கே கோடி மலரே. ஒன்ன பார்த்து ஆசைப்பட்டேன், அதை பார்த்து சொல்லி புட்டேன். நீயும் தோட நானும் தோட நாடு வகை கூச்சம் விட அட்டை போல ஒட்டி இருப்பேன். இந்த காதல் பொல்லாதது ஒரு காவல் இல்லாதது
பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாருன்னு வழி மேல விழி வச்சு காத்திருக்கேனே. யார் அவரு, எப்பேற்பட்டவர், அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்திருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருந்தாலும் கூட அவர் இங்க வரணும், என்ன பார்க்கணும். திருமணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அவருக்கும் எனக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கு. நடந்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல? நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணி இப்படி நடந்து போனோம்னா பாக்குறவங்க சொல்லணும், ஆகா இப்படி ஒற்றுமையா ஒரு புருஷன் பொண்டாட்டியா. உலகத்திலேயே எவ்வளவோ செல்வங்கள் இருக்கு. செல்வத்துள் செல்வம் சிறந்த செல்வம். ஐயோ எஸ்பி செல்வம் இல்ல, நீங்க வேற ராஜானே. ஏன்னு இப்படி பண்றீங்க நீங்க? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்கள பாருங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த செல்வம் மழலை செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மழலை செல்வம் வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும்பாங்க. அப்போல்லாம் வீட்டுக்கு நிறையா இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 பிள்ளை. அப்படியே சொல்ல போனாலும் எங்கள் வீட்டுகளெல்லாம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. அப்பா இப்போ இல்லை. அண்ணே நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போல்லாம் அத்தனை குழந்தைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான சாப்பாடு, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள், தெய்வத்தோட பக்தி, அருள் எல்லாமே இருந்துச்சு. அதனால சாப்பாடு இல்லைனாலும் பிள்ளைங்க நிறையா இருந்தாங்க அந்த வீட்டில். இருக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஆனால் பிள்ளைங்க நிறையா இருக்கும். வாசலில் திண்ணையிலலாம் படுத்துருக்கோம். இப்போ இருக்கிறதுக்கு பெரிய வீடெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் விளையாடுறதுக்கு தான் பிள்ளைங்கள. காரணம் கலிகாலம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த கலியுகத்தில் எது எல்லாம் மாறி வருதோ. இப்போ ரஜினிகாந்த் படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது, ஒரு 7-8 வயசுல இருக்கும் பொழுது இயற்கை நிறைய இருந்துச்சு. நிறைய இருக்கும் பொழுது அந்த இயற்கையான காற்றுகளை சுவாசிக்கும் பொழுது உடம்புக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்போ அதிகமாக நோய்வாய் வருது. காரணம் என்ன? இயற்கையான காற்று கிடையாது. இயற்கையை நம்ம தான் மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகமாக ஒரு மரமாவது வீட்டுக்கு வைங்கிறோம். நம்ம ஒரு மரம் இருந்தாலும் வெட்டி போட்டு அங்கே சிமுண்டையும் கலவையும் போட்டு கலந்து வச்சிட்டோம்னா காற்று எங்கிட்டு வரும்? சுற்றியும் அடைச்சி போடுறோம். அப்போ சுகாதாரமான காற்று கிடைக்க மாட்டேங்குது. உடலுக்கு அதிகமாக நோய்கள்லாம் வருது. கம்மாய்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க பிளாட். நீங்க வேற தம்பி சும்மா உட்காருங்க. இங்க இருக்கிற இடம் பூரா அப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பா வேணாப்பா, இருக்கிற இடத்த வச்சு நிம்மதியா இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தோட கொடுத்த எல்லாம் போதும்னு நினைச்சு வாழ்ந்துட்டோம்னா நிம்மதியா வாழலாம். வேணும்னு மனசு எப்ப நினைக்க ஆரம்பிக்குதோ அந்த வேணுங்கிற வார்த்தைக்கு நிவர்த்தி கிடையாது இந்த உலகத்துல. போதும் என்பதே பொன் செய்யும் மருந்தா. அவர் என்னை பார்த்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி சொல்லணும்? மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுட்டா
தட்டுறீங்களா இல்லையா? என்னம்மா கோவம் வருது இல்ல? எதுக்குமா? வேணாம், கோவப்படுங்கிற அவசியமே கிடையாது. அமைதியா இருந்தவங்க ரசிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். போங்கப்பா, இந்த பணியில யாருப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகாம, பணியா இருந்தாலும் நாங்க பாத்தீங்களாத்தா, அது என்ன வெக்கப்படுறீங்க இப்படி? ஆமான்னு தலையாட்டினாங்க, ஆமாத்தா அப்படின்னு சொல்றேன், வெக்க வந்துருச்சு அவங்களுக்கு. பாத்தீங்களா, அதுதான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு பெண்களுக்கே உண்டான 4 வகை குணம். இந்த குணம் 18 வயசு பிள்ளைக்கு தான் வரணுங்கிறது கிடையாது. 80 வயசு அம்மாச்சிக்கா இருந்தாலும் வரலாம். அதுதான் பெண்மைக்கு உண்டான குணம். அதுதான் உங்களுக்கு நான் சொன்னோன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா, எங்களுக்கு இங்கே நிற்கிறோம், ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வைக்கப்படுவோம், நடிக்க வேண்டிய நேரத்தில். அதனால யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லனே, என்ன ஆயிற்று? வேற்று கிரகவாசிகள்லாம் வந்தது போலவே தோன்றுகிறது. யாரோ அழைப்பதாக தெரிகிறது அப்படின்னா என்ன காரணம்? இதுகளை வச்சு நான் என்னன்னு விடிகிற வரைக்கும் அதுதானே தெரியலையே. தோழி பிள்ளைய கூப்பிட்டு விஷயம் என்னன்னு கேட்கணும். எல்லா தோழி பிள்ளைகளோட இந்த தோழி பிள்ளை கொஞ்சம் கருத்தான தோழி பிள்ளை. எந்த விஷயம் சொன்ன கருப்பு இல்லைங்க, கருத்து. எந்த விஷயம் சொன்னோம்னாலும் அதுக்குள்ள ஒரு விஷயத்தை தேடி பிடிச்சி சொல்லக்கூடிய பிள்ளை. அதனால இந்த பிள்ளைகிட்ட தான் எதுவா இருந்தாலும் சொல்லணும். அப்படி என்ன சொல்லிட போறான்? என்ன சொல்ல போறிய? தோழி தோழி கோழி கோழி அப்பா நம்மளே தோழி தோழி சேர்ந்ததெல்லாம் அப்படியே. அப்பா நம்மளெல்லாம் எங்க போக சொல்லியிருக்காரு, எங்க போக சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. அப்பா பேச்ச கேட்காத பிள்ளைங்களை தகப்பன் பேச்சு கேட்காத தருதலைன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால அப்படி எங்களை யாரும் சொல்லிடக்கூடாது, அப்பாவே சொல்லணும். இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை நான் வளர்த்ததுக்கு இப்படி ஒரு பெருமையை தேடி கொடுக்கும்னு எங்க அப்பா நினைச்சே பார்த்துருக்க கூடாது. அந்த அளவுக்கு எங்க அப்பாவுக்கு பெருமையை தேடி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. மனசுல உள்ள ஆசையை சொல்லுவோமா? எப்படி சொன்னா நல்லா இருக்கும்? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பொண்ணுக்கு என்னை தேடி வர்ற மாப்பிள்ளை நிறமுனா நிறம், அப்படி ஒரு நிறம், தொட்டு பொட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா பார்க்கத்தே முடியாது. மலை சாதி பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய உங்க யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. மடல் வாழை அவரை பார்க்கணும்னா போகலாம், வர முடியாது. மடல் அவர் வரணும்னு நினைச்சா வரலாம். மடல் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வந்தில் தாலியும் குங்குமமும் தாத்தா. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை ஜாதி பெண்ணுக்கு மடல்வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. பொட்டு வைக்க நெத்தி பொண்ணு வாடுதல்கே, தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது போனது பாவம். நீ திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இளநாத்து கோடை, நீரின்றி வாடும் இளநாத்து. செம்மீனே செம்மீனே
தருக முக்கணி சுவையும் தருக காதலினும் தீவினிலே காலங்கள்லாம் பாடலால் வந்தது சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா நிறமேனில் என் மணப்பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணிலே பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் தூவும் கோலம் சித்திரையே அடி சித்திரையே நித்திர போயிருச்சு உன் பாடா படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாகிருச்சு பத்திரமாட பத்திரமாவும் பக்கத்தில் நிக்கட்டுமா 30 வயசு குழந்தை ஒண்ணு இடுப்புல சுமக்கட்டுமா நிலவே நிலவே சரிகம பதடி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு உனை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேகிற நாளில் வாடுகிறேன் நான் பாடுகிறேன் ஒரு பாட்டு நீ மயங்குகிறாய் எதை கேட்டு அடகாலையில் வருவது மாலையில் மறைவது வெண்ணடி விளையாட்டு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உங்கிட்ட ஆசை எப்பப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாண பூசை ஒண்ணுக்குள் ஒன்றாகி நின்றானே சாமி என் கண்ணுக்கு முன்னால இப்போது எங்கிட்ட